நாம் இன்னைக்கு தாடகை நாச்சியம்மன் கோவிலுக்கு போக போகிறோம். தாடகை நாச்சியம்மன் கோவில் பொள்ளாச்சியிலே இருக்கக்கூடிய மிக கடினமான மலையேற்றம் கொண்ட ஒரு கோவில். பல அதிசயங்களையும் பல அற்புதங்களையும் தனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்க மேற்கு தொடர்ச்சி மலையில தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4200 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்க இந்த தாடகை நாச்சியம்மனோட அருளை பெறுறதுக்கும் அம்மனை பார்க்கறதுக்கும் வருஷத்துல ஒரு நாள் மட்டும் மகா கார்த்திகை தீபத்தன்னைக்கு மட்டும் தான் அலோவ் பண்றாங்க. யானை, புலி, கரடி அப்படின்னு பல உயிரினங்கள் வாழக்கூடிய அந்த அதிசய காட்டுக்குள்ள தான் நம்ம இன்னைக்கு பயணம் பண்ணி இந்த மலைக்கோயிலுக்கு போக போறோம். வருஷத்துக்கு ஒரு முறை மகா கார்த்திகை தீபத்தன்னைக்கு இந்த மலை மேல இருக்கக்கூடிய மலையில தீபம் ஏற்றுறது வழக்கமா வச்சிருக்காங்க. கடந்த 2024 கனமழை காரணமா தீபம் ஏற்றப்படாததாலதான் திருவண்ணாமலையில இருக்க நிலச்சரிவு ஏற்பட்டது அப்படின்னு உள்ளூர் மக்கள் நம்புறாங்க. மயில் போன்ற அழகும் 1000 மத யானைகள் பலமும் கொண்ட பெண்ணாக பிறந்தவங்க தான் இந்த தாடகை. அகத்திய முனிவரோட சாபத்தால அரக்கியா மாற்றப்படுறாங்க. அகத்திய முனிவரோட சாபம் பெற்று அரக்கியான தாடகை ராமரால் வதம் செய்யப்படுறாங்க. முனிவரோட சாபத்தால அரக்கியா மாற்றப்பட்ட தாடகை ராமரால் வதம் செய்யப்பட்ட பின் ராமாயணம் காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வழிபாட்டு தெய்வங்கள்ல எப்படி இடம் பிடிச்சாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். இந்த தாடகை நாச்சியம்மன் கோயிலுக்கு வாழ்க்கையில ஒரு தடவையாக போயிட மாட்டோமா அப்படின்னு ஏங்கி தவிக்கிற மக்களுக்கு மத்தியில நமக்கு அந்த கோயிலில் போய் அந்த அம்மனோட அருளை வாங்குறதுக்கு ஒரு அதிசய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நான் மட்டுமே பயன்படுத்திக்காம உங்களையும் அழைச்சிட்டு நான் அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போக போறேன். இந்த கோயில் போறதுக்கு கோபால்சாமி மலை மேல இருந்து நம்ம சுமார் 6 மணி நேரத்துக்கு மேல நடைப்பயணமா பாதைகளே இல்லாத காட்டுக்குள்ள பயணம் பண்ணி தான் இந்த அம்மனை போய் பார்க்க முடியும். அது வந்தா பாதையவே தெரியல, எது ரூட்டுன்னு தெரியல, சுற்றி பாருங்க. இந்த மலை பயணத்துல காட்டுக்குள்ள வழி தெரியாம நாங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம். ரூட்டுன்னு தெரியல, இங்கே பாதை சத்தம் கேட்டுருக்கு, இங்கே தான் நினைக்கிறேன். கோவிந்தா பாட்டு ஒன்று பாடுங்க, பாட்டு ஒன்று பாடுங்க, எல்லாம் பாடு பாடுங்க, ஒரு பாட்டு எல்லாம் சேர்ந்து பாடுங்க. திருவடியை தினம் மறவாதே, தினம் மறவாதே, காலத்தை வீணாய் கழிக்காதே. உலகின் பொதுமொழி அன்பாகும், இதை உணர்த்துவதே தமிழ் பண்பாகும். எல்லா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையையும் பொறுத்தருள் பக்தர்களுக்கு காட்சி தர வேண்டும். தாடையம்மனுக்கு கோவிந்தா போற்றியோம். ஃபர்ஸ்ட் வரீங்களா? மலை ஏறின அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கஷ்டமா இருக்கா, ஈஸியா இருக்கா? சின்ன பசங்களாம் வரலாமா? வரலாம். நாங்கள் வந்து விநாயகரம், அடுத்தது நாங்கள் ராமர், லட்சுமி, சீதா, பீமர் குகை இருக்குது, அங்காளம்மன் கோயில், இது மாதிரி கோயிலெல்லாம் அங்கே வச்சு வழிபட்டு வந்தாங்க. இந்த கோயிலுக்கு வந்து வேண்டனவங்களுக்கு வேண்டிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்மீகம் அதெல்லாம் தாண்டி நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் வரும்போது நம்ம உடம்புக்கு ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மலையேற்றங்களாக அடிக்கடி வந்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். ஒரு ஆன்மீக சார்ந்து எல்லோரும் வாங்க. இந்த இனிமையான பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க. இந்த பயணத்தை இனிதே தொடங்கலாம். பிளாஸ்டிக் பொருட்கள் தடை செய்யப்பட்ட பகுதி. பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவது நாட்டுக்கும் வீட்டுக்கும் வன உயிரினங்களுக்கும் கேடு தரும். பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்போம், வனத்தை பாதுகாப்போம். பொது நலன் கருதி வெளியிடுவது உங்கள் ஃபேவரட் தமிழா யூடியூப் சேனல். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு ஃபேவரட் தமிழ். எப்படி நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம இன்னைக்கு தாடகை நாச்சியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். நம்ம மலையேற்றத்தை இனிதே தொடங்கியாச்சு. கோபால்சாமி கோயில் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பாத விநாயகர் கோயிலிருந்து நம்ம பயணத்தை தொடங்கியிருக்கோம். முதல் கடவுளான விநாயகர் வணங்கிட்டு அப்படியே நம்ம மலையேற்றத்தை தொடங்குவோம். பாத விநாயகர் கோயிலே பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்திரருக்கும் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு சிலையை வச்சிருக்காங்க. தாடகை நாச்சியம்மன் கோயிலுக்கு ஆனமலை புலிகள் காப்பதுக்கு எல்லைக்கு உட்பட்டு இருப்பதால் வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் தான் அனுமதிக்கிறாங்க. கார்த்திகை தீபம் அன்னைக்கு மட்டும்தான் ஒரு நாளைக்கு மட்டும் மேலே போகிறதுக்கு அனுமதி தர்றாங்க. கடந்த 2024 கார்த்திகை தீபத்தன்னைக்கு நாங்கள் இந்த தாடகை நாச்சியம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அடிவாரம் வந்திருந்தோம். அதிகப்படியான மழை இருந்தனால எங்களை அனுமதிக்கல ஃபாரஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2025 2ஆம் மாதம் 16ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வனத்துறையினர்கிட்ட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு கோயிலில் பூஜை செய்கிறதுக்காக ஊர் மக்கள்லாம் போகிறாங்க. ஸோ அவங்க கூட இணைஞ்சு நம்மளும் போகிறோம். மலையேற்றத்தை காலையில் கரெக்டாக 6:40க்கு நம்ம தொடங்கியிருக்கோம். ஸோ நம்ம மலையேறி போகிறதுக்கு கோபால்சாமி மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் போயிடலாம். அங்கேருந்து ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப தூரமாக நடந்து போகணும். அது எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல, ஒவ்வொருத்தர் 5 மணி நேரம் ஆகுங்கிறாங்க. ஸோ தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கோம். தாடகை நாச்சியம்மன் கோயிலுக்கு போகிறது இதுதான் எனக்கும் ஃபஸ்ட் டைமு. ஸோ எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம நடந்து போய்கிட்டு இருக்க இந்த மலையில் நடந்து போகிறதுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் அனுமதி கொடுப்பாங்க. அதுவும் கோபால்சாமி மலை கோயில் வரைக்கும் தான் அனுமதி கொடுப்பாங்க. வாரத்தில் ஒரு நாள் மட்டும், அதுவும் வாரத்தில் சனிக்கிழமை நாள் மட்டும்தான் அனுமதி கொடுப்பாங்க. கோபால்சாமி கோயிலுக்கு வர்றவங்களுக்கு அடிவாரத்துலேயே அன்னதானம் கிடைக்கும், ஒவ்வொரு வாரமும் கிடைக்குங்க.
நான் இந்த கோபால்சாமி மலைக்கு ஒரு தடவை வந்திருக்கிறேன். அது அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்ம இந்த கோபால்சாமி மலை வரைக்கும் வந்த வீடியோ வந்து எடுத்து போட்டிருக்கேன். அப்போ நம்ம வரும்போது எப்படி இருந்தது, பச்சை பசையாக இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவும் வறட்சி நிலமாக இருக்குது. இது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோபால்சாமி மலை வரைக்கும் இப்படி இருக்குது. கோபால்சாமி மலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியல. ரொம்ப தூரம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த தாடகநாச்சி அம்மன் மலை கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு இன்னொரு பாதை இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. அது வந்து அத்தனாரிபாளையம், பொள்ளாச்சியில் இருக்க அத்தனாரிபாளையம் அழகு திருமலை ராய பெருமாள் கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அடிவாரத்தில் நடந்து வந்தோம்னா அந்த வழியிலேருந்து நமக்கு தாடகநாச்சி அம்மன் கோயிலுக்கு பக்கம் தான், கிலோமீட்டர் கம்மி. ரொம்பவும் செங்குத்தான பாதை, ரொம்ப ஆபத்தான பாதை அப்படிங்கிறனால வனத்துறையினர் வந்து அதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அந்த வழியாக போகிறதுக்கு. நீங்கள் இந்த தாடகநாச்சி அம்மன் கோயிலுக்கு வரணும் அப்படின்னா, அதாவது வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் கார்த்திகை திருநாள் அன்னைக்கு அனுமதி கொடுக்குற அந்த நாள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கே இருந்தாலும் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க. பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு வால்பாறை பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். அங்கேருந்து நீங்கள் அங்கலக்குறிச்சி அப்படிங்கிற ஏரியாவில் இறங்கி அங்கேருந்து நீங்கள் ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி நீங்கள் வர மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் ஓன் வெஹிக்கில் வர்றீங்க அப்படின்னா கூகுள் மேப்பில் கோபால்சாமி மலை கோயில் அப்படின்னு சொல்லி போட்டு அடிவாரம் வந்துடலாங்க. ஒரே ஸ்ட்ரைட் ரோடு, அதுவும் பொள்ளாச்சி டு வால்பாறை மெயின் ரோட்டில் அங்கலக்குறிச்சி வந்து தான் நீங்கள் வர மாதிரி இருக்கும். ஸோ ஒரே ரூட்டாக வந்து நீங்கள் இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து நீங்கள் அங்கே இருக்க ஃபாரஸ்ட்டு அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேலே ஏறி வந்துக்கலாம். அதுவும் வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும். அன்றைக்கி எல்லாருமே வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. அது கூட நீங்களும் சேர்ந்து பயணிக்கலாம். டைம் கரெக்டாக 6:59. நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணி 20 நிமிஷம் ஆகுது. நம்ம மலையில் பாதி தூரம் வந்திருக்கோம். இன்னொரு 1/4 மணி நேரம் நடந்தோம்னா நம்ம கோபால்சாமி மலை போயிடலாம். அதுக்கு இப்போ தான் நம்ம தான் ஃபஸ்ட்டு பேட்ச் அப்படிங்கிறதுனால முன்னாடியே வந்துவிட்டோம். இப்போ தான் ஒவ்வொருத்தராக வந்துட்டுருக்காங்க. சுமார் ஒரு 30-35 நிமிஷம் பயணத்துக்கு பிறகு நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா கோபால்சாமி மலை கோயில். ஸோ அந்த மலை கோயில் வந்துவிட்டோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் அலோட் இருக்குது. சரி, அப்படியே நம்ம போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு வந்துடலாம். அது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் சிலை விட்டுருக்கோம். சரி, அந்த விநாயகர் வணங்கிட்டு அப்படியே அம்மன் சந்நிதி இருக்கும். அம்மன் சந்நிதியும் வணங்கிட்டு அப்படியே உள்ளே போய் கிருஷ்ணர் இருப்பார். கிருஷ்ணர் தன் மனைவியோடு இருப்பாங்க. ஸோ அந்த சிலையும் பார்த்து சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம கிளம்பி தாடகநாச்சி அம்மன் கோயிலுக்கு போயிடலாங்க. அம்மன் சந்நிதி இப்போ தான் மொதல் பேட்ச் வந்திருக்கோம் அப்படிங்கிறனால இன்னும் அலங்காரம் ஸ்டார்ட் பண்ணல. 6 மணிக்கு தான் நடந்துருந்துருப்பாங்க. அலங்கார பூஜை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கிருஷ்ணர் வழிபாட்டும் முடிச்சுட்டு நம்ம நேராக வந்துட்டோங்க. உள்பக்கமாக வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு நம்ம வந்து மலையேற்றத்துக்கு தேவையான தண்ணியும் கொஞ்சம் வாட்டர் கேனில் எடுத்துகிட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம். இப்போ நம்ம பாருங்கள், கோயிலோட பேக் வியூ பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இந்த மலையோட அழகை பாருங்கள், ஜம்முன்னு இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் போகணும். நம்ம கோபால்சாமி மலையிலேருந்து இப்போ தாடகநாச்சி அம்மன் கோயில் போகிறதுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். பின்னாடி இருக்குது கோபால்சாமி மலை. ஏறி வந்துவிட்டோம். இங்கேருந்து நம்ம நேராக வந்து தாடகநாச்சி அம்மன் கோயிலுக்கு போகிறோம். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம். ஸோ அதனால் வந்து நிறைய கிளிப் எடுக்கலை. இந்த இடம்லாம் பழைய வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. இதை தாண்டி ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிருப்போம். வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோட லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். மலையோட பயணம் மேற்கு தொடர்ச்சி மலை மேலே சுமார் 4000-4500 அடிக்கு உயரத்துக்கு நம்ம போகிறோம். நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே கிருஷ்ணர் கோயிலுக்கு தேவையான நீருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் தண்ணி போகும். வனவிலங்குகள் குடிக்கிறதுக்கும் இங்கே தடுப்பணை கட்டியிருக்காங்க. மழை இல்லாதனால தண்ணி கொஞ்சம் வறண்டுருக்கு. போன வருஷம் மலைக்கு இதெல்லாம் தடுப்பணையெல்லாம் நிறைஞ்சு அதிகமாக தண்ணி போனதுனால தான் நம்மளை அலோவ் பண்ணலை. யாரும் வழி மாறி போயிடக்கூடாதுன்ட்டு பாறைகளில் ஏற மாதிரி போட்டிருக்காங்க. பொள்ளாச்சி நகமம் பகுதியிலேருந்து நம்ம நண்பர் ஒருத்தர் பார்ட் டைம் ட்ராவலர் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் வச்சிருக்க சிவாஜி வந்திருக்காப்புல. சிவா அவரோட பேர். அவர் மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள் பின்னாடி யார் வரான்னு. ஸ்ரீ சுமீர் தர்ஷன் யூடியூப் சேனல் ஓனர் வந்து பின்னாடி வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பலரும் இணைஞ்சு தான் இந்த பயணத்தை தொடங்கி போயிட்டுருக்கோம். நமக்கு இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க இந்த மலையேற்றத்தில். அன்னைக்கு வந்திருந்தாங்க கூட ஒரு 10-20 பேர் தான் வந்திருப்பாங்க அந்த கார்த்திகை தீபத்துக்கு. அது அன்னைக்கு தடைபட்டு போனதுனால மழையின் காரணமாக இன்றைக்கி வந்து சுமார் 500-600 பேருக்கு மேலே வந்திருக்கோம். ஏறி வந்த களைப்பில் பாருங்கள், நமக்கு முன்னாடி வந்தவங்களாம் பாருங்கள் அங்கங்கே உட்காந்துட்டாங்க. பின்னாடி தெரியுதுங்களா, சந்திரன் இன்னும் மறையவே இல்லை. நம்ம அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு மூச்சரைக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் அப்படியே உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போய்கிட்டு இருக்கோம். மேலே போய்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. அப்படியே போவோம், வழி தெரியாமல் போய்கிட்டு இருக்கோம். கொடாதுக்கு கொண்டு வந்துருக்கீங்க, குடிக்க தண்ணிங்களா இல்லை மேலே அபிஷேகத்துக்குங்களா? அபிஷேகத்துக்கு. சரி, நம்ம நண்பர் ஒருத்தர் நடக்க முடியல, உட்காந்துருந்தாரு. திடீர்னு வீடியோ எடுக்கிறனோட்டு எட்டி குச்சி ஓடுறான் பாருங்க, என்ன வேகமாக ஓடுறான் பார்த்தீங்களா. கீழே அடிவாரத்துலேருந்து நம்ம கூட பயணிச்சிட்டு இருக்கான். பேர் சாய். பின்னாடி ஒருத்தர் பச்சை துண்டு கட்டிட்டு வந்துட்டு இருக்காரா, பார்ட் டைம் ட்ராவலர் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க இவர் பேர் சேகர்ஜி. மலையேற்றத்தை ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி காட்டிகிட்டு இருக்காரு. இவர் தான் நம்மளை வெந்திட்டு வேகமாக போயிட்டுருக்காரு. ரொம்ப ஜாலியான கேரக்டர் இவங்க எல்லாருமே. இவங்களெல்லாம் இன்றைக்கி தான் நான் மீட் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைமு. ஸோ அவ்வளோ மிங்கிள் ஆகிறாங்க. ஒரே நாள்லேயே அவ்வளோ ஜாலியாக பேசி பழகிட்டோம் எல்லாருமே.
மஞ்சள் வேட்டி கட்டிட்டு மங்களகரமாக வர்றாரு, அவர் பேர் தான் சக்திவேலு. இவரும் நெகமம், அதுவும் பார்ட் டைம் ட்ராவலரோட ஃப்ரெண்டு. ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இப்போ தமிழாவை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளும் ஒரு யூடியூபர், பார்ட் டைம் ட்ராவலர் யூடியூப். அங்கே பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகை, சும்மா ஜம்முன்னு இருக்குங்களா. அப்படியே நல்லா மேலே ஏற ஏற நல்லா வெளிச்சம் வந்துகிட்டே இருக்குது. இப்போ தான் சூரியன் ரைஸ் ஆகி மேலே வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு மலை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மறைச்சிருக்கு. மேலே பாருங்கள் மாப்பிள்ளை நிற்கிறான். சரி அப்படியே ஓடி போவோம். அங்கே ஏறி போயிட்டுருக்காங்க. சரியான மேடு. அங்கே தூரத்தில் வந்துட்டுருக்காங்க பாருங்க. என்னடா இப்படி மூச்சு வாங்குறான்னு பார்க்குறீங்களா? இந்த மலை இவ்வளோ பெரிய மலை ஏறி வந்து மூச்சு வாங்கலான்னா இப்போ இந்த மலைக்கு என்ன மரியாதை? இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. முரட்டுத்தனமான மலைங்க. ரோடும் இல்லை ஒன்றும் இல்லை, வெறும் பாறை மேலே மட்டுமே நடந்து வந்துட்டுருக்கோம். ஒரு மரம் இல்லை. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா சூரிய பகவான் காட்சி தராரு. சூப்பர். என் மாப்பிள்ளை கொரோனா முடிஞ்சு மாஸ்கோட சுற்றுறான். பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொல்லி மாதம் கிளம்பி வந்தான். மலை ஏற விட்டோன்னே புகை தள்ளுது மாப்பிள்ளைக்கு. எப்படியா சந்தன மரம் பார்த்துருக்கீங்களா? இதுக்கு பேர் தான் சந்தன மரம். பூ பூத்துருக்கு பாருங்கள், சந்தன பூ. சந்தன மரம் வேறு லெவலில் இருக்குது. வாசம் பூவில் லைட்டாக வருது. பழமா இந்த காட்டுக்குள்ளே வந்தோம்னா இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிற உணவுகளை சாப்பிட்டா அப்படி ஒரு அற்புதமான ஒரு சிற்றுண்டியை சாப்பிட போகிறோம். எல்லாம் காஞ்சி போச்சுங்க வெயிலுக்கு. ஒன்று இருக்குது பாருங்கள், அதை நம்ம பிடிச்சிருவோம். இந்த பாருங்க இருக்குது. பாருங்க, இந்த ஒத்த பழத்துக்கு ஒரு சொட்டு ரத்தம் பலி கொடுத்துருக்கோம். தேவையில்லாமல் கையை விட்டுறாதீங்க. பாருங்க ஃபுல்லாக யானைகளோட சாணம் தெரியுதுங்களா? கரெக்டு வியூவு. சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்தளவுக்கு இருக்கணும். காலையில் வந்தனால தான் நம்ம எவ்வளோ தூரம் பயணம் பண்ண முடிஞ்சது. மற்ற நேரம்லாம் வந்துருந்தோம்னா சுத்தமாக பண்ண முடியாது. வெயில் இப்போவே ரைஸாகி மேலே நிற்கிது. டைம் 9:10 ஆகுது. சூரியன் பாருங்கள், இன்னும் 1 மணி நேரம் ஆச்சுன்னா போட்டு புழக்க வர ரெடி வெயில். இந்த மலைக்கு வரணும் அப்படின்னா ஃபாரஸ்ட்டோட அனுமதி வாங்கி தான் வர முடியும். இதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபாரஸ்ட்டில் அனுமதி வாங்கிட்டு இங்கே ட்ரெக்கிங் பண்ணியிருக்காங்க, அதாவது மலையேற்றம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம மலையேற்றம் பண்ணுறோம். ஸோ அடர்ந்த காடு, பயங்கரமான ஒரு வனப்பகுதி தெரியுதுங்களா? வேறு லெவலு. இங்கே பாருங்கள் யானை சாணத்தை இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2-3 நாளைக்குள்ளே போட்டிருக்கு. தெரியுதுங்களா? இன்னும் ஈரப்பதமே காயலை. ஸோ பயங்கரமானது. ஒத்தையான சாணி தெரியுது. நம்ம நண்பர்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. அவங்கள வரட்டும், அவங்கள கூட்டிகிட்டு போவோம். பயங்கரமான சோலைங்க இது. பாருங்க நல்லா கூலிங்காக இருக்குது இந்த இடம். மழை ஃபுல்லாக வெயில் அடித்தாலும் இந்த ஒரு இடம் மட்டும் நல்லா காடு படர்ந்த பயங்கரமாக காடு இருக்குது. சூரிய ஒளியே உள்ளே வரல. ஸோ அப்படியே ஒரு காடு. அந்த காட்டுக்குள்ளே வழியாக தான் நம்ம அப்படி கடந்து போகிறோம். இது ரொம்ப நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. இது பாருங்கள், ஒரு மரத்தை பாருங்களேன் எப்படி வேறு அமைப்பு பாருங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? புளி வந்து அந்த கீழே பயிரில் இந்த பாடல்கள் படிச்சிருக்கீங்க. புளி பார்த்துருக்கீங்களா? இது வந்து வேங்க மரம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் இப்படி காயப்படுத்தணும் அப்படின்னா இந்த மரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வர மாதிரி இதோட பிசின் வரும். ஸோ அது வந்து வேங்க மரப்பால். இதை வந்து குழந்தைகளுக்கெல்லாம் வைப்பாங்க. ஸோ ரொம்பவும் நல்ல விஷயம். இந்த மாதிரி இருக்கும். ஒரிஜினலு
இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைவாழ் மக்கள் வந்து கீழே அடிவாரத்தில் விற்பாங்க. இந்த மலையில் இல்லை, வெள்ளிங்கிரி மலை அப்புறம் சதுரகிரி மலையிலலாம் இதை வச்சு விற்றுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது அந்த வேங்க மரத்தோட பால் இப்படி தான் வரும், வேங்கம்பால்னு சொல்லுவாங்க. வேங்கம் போட்டு குழந்தைகளுக்குலாம் வைப்பாங்க, சின்ன குழந்தைங்க பிறந்த குழந்தைகளுக்குலாம் வைப்பாங்க. வேங்க மரத்தை போட்டு ஸோ நம்மளும் வச்சு அப்படியே கிளம்புவோம். இதான் வேங்க மரம் பார்த்துங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மரத்தை பார்த்ததில்ல. இதை பாருங்க, இங்கே ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு, அந்த காயத்துலேருந்து அப்படியே பிளட் வர மாதிரி அப்படியே இந்த மரத்தில் இந்த சிவப்பு கலரில் ஒரு பிசின் வரும், அதுதான் வந்து வேங்கம்பால். மலை மேலே ஒரு பூச்செடி பாருங்கள், தெரியுதுங்களா? முல்லை பூச்செடி மாதிரியே பூத்துருக்கு, நல்லா வாசமாக இருக்குது. வேறு லெவலு ட்ரெக்கிங் இருக்குது. பாறைகளுக்கு நடுவில் பயணத்தை சிறகி போயிட்டுருக்கோம். வேர்த்து ஊற்றுது. என்னடா கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேங்க மரத்தோட பொட்டு காஞ்சிருச்சு, ஜம்முன்ருக்கு. பாருங்க மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள். தெரியுதா? சூரியன் ரைஸ் ஆகிட்டார். இங்கே வெயில் வெளுத்து வாங்க போகுது, அதுக்குள்ளே மேலே ஏறியெல்லாம் இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு கீரிலே வாங்க, அப்போ தான் மேடை ஏறும். வாங்க வாங்க. எங்கே போய் ரொம்ப நேரம் நின்று வந்துடுறீங்களாட்டுருக்கு? ஏனுங்க ரொம்ப டயர்டாகிட்டிங்களா? எங்கே படுத்து விட்டா எங்கே உட்காடுறீங்க? நடங்க வாங்க போகலாம். டயர்டாக இருக்கா? 5 நிமிஷம் உட்காரணும். ரொம்ப தூரம் நடந்து வந்த மாதிரி இருக்கா? சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்க? ஆரஞ்சு சாப்பிட்டீங்களா? அத்தை எங்களுக்குலாம் கொடுக்காம நீங்கள் மட்டும் ஆரஞ்சு சாப்பிட்டுருக்கீங்க. ஆமாங்க, அவர் ரெஸ்ட் எடுக்கிறாராமாங்க. சரி அப்படியே வாங்க, நாம அப்படியே கிளம்புவோம். சுனை இருக்குங்க, தண்ணி குடிக்கிறவங்க இங்கே குடிச்சிக்கலாம். அமிர்தம் ஊற்று பாருங்க, தண்ணி குடிக்கிறதுக்கு. சரி குடிக்காட்டி போய் பார்த்துட்டு வந்துடுவோம். என்னங்க இல்லை, சும்மா பார்த்துட்டு வருவோம். குடிக்காட்டி வருதுங்களாங்க? இங்கே பாருங்க, ஏதோ காட்டு மாடுன்னு நினைக்கிறேன், ஏதோ வந்திருக்கு, தெரியுதுங்களா? இல்லை நடந்திருக்கு. இயற்கையான ஊற்று, தண்ணி வேணும் குடிக்கணும் அப்படிங்கிறவங்க குடிக்கலாம். சுத்தமான ஒரு தண்ணி நல்லா சூப்பராக இருக்குது. ஜில்லுன்னு இருக்குது, ஃப்ரிட்ஜிலேருந்து குடிக்கிற மாதிரி இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. ஃபோக்கஸ் பண்ணிடுவோம். மேலே ஒரு ஆலமரம், ரொம்ப பழைய மரம்னு சொல்ல முடியாது, புது மரம் தான். விழுதுகளை அப்போ தான் வளர்ந்துருக்கு, கீழே சின்னதாக வந்துட்டுருக்குங்க. இதை வந்தோம், இப்போ போயிட்டுருக்கோம். இதெல்லாம் போனோம், தண்ணி குடித்தோம், வேறு லெவலில் இருந்தது, சூப்பராக இருந்தது தண்ணி. அப்படி இயற்கையாக கிடைக்கிற தண்ணி, சுத்தமாக ஆரோட்டரோட குடிங்க இருந்தது. சூப்பராக குடிச்சிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து குடிக்கிற மாதிரி இருந்ததுங்க. அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இது மலையிலேருந்து வரக்கூடிய நீர் கசிவுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆறு மாதிரி, ஒரு சின்ன ஓடை மாதிரி இப்படியே வருது. இது வறட்சி காலங்கிறனால தண்ணி கம்மியாக இருக்குது. இதே மழைக்காலங்களில் பயங்கரமாக தண்ணி இருக்கும். அது ரிவர் கிராசிங் மாதிரி இருக்கும் அந்த இடம், வேறு லெவலில் இருக்குங்க. ஃபுல்லாகவே கரடு முரடான பாதைகள் தான் இப்போ நடக்கிறோம், பாதையே இல்லை. அதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடலாம். நம்ம போகிற பாதையிலெல்லாம் யானை சாணம் தான் இருக்குங்க. பின்னாடி வர நண்பர்கள்லாம் வெள்ளிங்கிரி மலைக்கு எப்போ போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. வெள்ளிங்கிரி மலையோட இந்த மலையேற்றம் கொஞ்சம் கஷ்டமாக தெரியுதுங்க. இது ஒரே பாறையில் ஏறி வந்தால் பாருங்க, அது ரொம்ப கஷ்டமாக தெரியுது. ஒரு பாதையே இல்லை, இன்னும் ரொம்ப தூரம் போகணும். எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. முன்னாடி வந்துட்டு இருந்தவங்களும் முன்னாடி போய் செட்டில் ஆகிட்டாங்க. மாப்பிள்ளை பாருங்கள் முடியல, எவ்வளோ நேரம் உட்காந்துட்டான். விலங்குகள் நீர் தேவைக்காக
இந்த மாதிரி சின்ன சின்ன ஊத்துகளில் வந்து பிடிச்சிட்டு போகும். பாருங்க, கள்ளி, சப்பாத்தி கள்ளி ரொம்பவும் டேஞ்சரு தெரியுதுங்களா. இந்த முள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு இடத்துக்கு இருக்குது. இது வந்து ஒரு பூ. இந்த இடங்கள்ல நிறைய இருக்குது. இந்த பூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த காய் சாப்பிட்லாம். இது வந்து இந்த பாருங்க, பழுத்தா இந்த மாதிரி இருக்கும். இது பழம் சாப்பிட்லாம். இதை வந்து கேரளா இந்த மாதிரி மலை ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழத்தை குருமிளகோடு மிக்ஸ் பண்ணி கலப்படம் பண்ணுவாங்க. குருமிளகுன்னு சொல்லி நம்ம பார்க்குறது வந்து இதுதான். ஸோ ஏமாற்றுவாங்க. காஞ்ச குருமிளகு மாதிரியே இருக்கும். பாருங்க, சாப்பிட்லாம். நிறைய கேட்பாங்க. இது பரணா செடி. ரொம்ப நேரம் மலையேற்றம் பண்ணி வந்ததுக்கப்புறம் டயர்ட் ஆகிட்டோம். ஸோ இங்கே உட்காந்து எல்லாம் நம்ம கொண்டு வந்த டிஃபன்லாம் எடுத்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டேங்க. இப்போ வேறு லெவலில் இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. நல்லா கூலிங்காக இருந்தது. பக்கத்துலேயே பாருங்கள் தண்ணி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இங்கே உட்காந்துட்டோம். மணி 9:10 ஆகுது. ஸோ ரொம்ப 10க்கு அப்படியே சாப்பிட்டு இங்கேருந்து அப்படியே பொறுமையாக கிளம்பி நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து எல்லாம் சாப்பிட்டுருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு இப்படி எல்லாம் கூட்டமாக உட்காந்து சாப்பிட்டு. கூட்டாஞ்சோறு மாதிரி இருக்குது. சின்ன வயசில் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இருக்குது. சப்பாத்திங்க சாப்பிட்டுட்ருக்கோம். வியூ பாருங்கள். இப்படி ஒரு வியூவில் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல. ஸோ வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஜம்முன்னு இருக்குங்க. இங்கேருந்து பார்க்கறதுக்கு அப்படியே சாப்பிட்டுட்டே ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்கான். வெரி குட். சாப்பிட்டு முடிச்சு வந்தோடனே பாருங்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு மலையேற்றம். சாப்பிட்ட சப்பாத்தியெல்லாம் கரைகிற அளவுக்கு இந்த மலை இருக்க மாட்டிருக்கு. பயங்கரமான மலைங்க இது. அந்த சைடு பாருங்கள், சரியான ஒரு பள்ளம். ஒரே ஒரு பாறையாக தெரியுது. இது டைம் 9:30 ஆகுதுங்க. சாப்பிட்ட உடனே கிளம்பிட்டாங்க இருந்து. ரொம்ப நேரம் உட்காந்துட்டோம் அப்படின்னா அந்த அழகை ரசிச்சுட்டு அப்படியே உட்காந்துருவோம் மெய்மறந்து அப்படின்ட்டு அப்படியே எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வெயில் பாருங்கள், நல்லா செங்குத்தான மலையில் ஏறி வந்துட்டுருக்கோம். வெயில் வெளுத்து வாங்குது. உண்டை மயக்கம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மெதுவாக நடந்து வந்துட்டுருக்கோம். சரி கொஞ்சம் போக ஸ்பீட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி மெதுவாக அப்படியே சாப்பிட்டோன்னா நடக்க முடியலைங்க. ஏன்டா சாப்பிட்டோங்கிற மாதிரி இருக்குது. சாப்பிட்லன்னா சுத்தமாக நடக்க முடியாது. சரி சாப்பிட்டு அப்படியே எனர்ஜி ஏற்றிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்கோம். நம்ம இன்றைக்கி பயணம் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். இந்த தாடகை மலை மேலே இருக்கக்கூடிய தாடகை அம்மனுக்குன்னு ஒரு பழைய வரலாறும் இருக்குங்க. ரொம்ப பழமையான வரலாறு. நம்ம மகாபாரதம், அதாவது கம்பராமாயணத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த தாடகை அம்மனை பற்றின பதிவிட்டிருக்காங்க. இயக்கர் குலத்தை சேர்ந்த சுகேது அப்படிங்கிறவரு திருமணமாயி ரொம்ப நாளா குழந்தைகளே இல்லையேன்னு பிரம்மரை நோக்கி தவம் இருக்காரு. அவரோட தவத்துல மகிழ்ந்த படைக்கும் கடவுளான பிரம்மனும் மயில் போன்ற அழகும் 1000 மத யானைகள் பலமும் கொண்ட ஒரு மகள் பிறப்பாள் அப்படின்னு வரம் கொடுத்துறாரு. பிரம்மாவின் வரத்தால் பிறந்தவங்க தான் இந்த தாடகை. சுகேதுக்கு மகளாக பிறந்த தாடகை திருமண வயது வந்ததும் சுகேது தன் இனத்தை சேர்ந்த சுந்தன் அப்படிங்கிறவருக்கு திருமணம் செய்து வைக்கிறாரு. திருமணத்துக்கு பின் சுந்தன் தாடகை இருவருக்கும் 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அவங்க ஒருத்தர் மாரீசன், இன்னொருத்தர் வந்து சுவாகு அப்படின்னு 2 ஆண் குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஒரு நாள் அகத்திய முனிவர் காட்டுக்குள்ள தவம் செஞ்சுட்டு இருக்கும் போது அங்க வந்த தாடகையின் கணவனான சுந்தன் மரங்களை எல்லாம் புடுங்கி போட்டு அட்டூழியம் பண்றாரு. தவத்தை கெடுத்துடுறாரு. இந்த செயலால கோபம் அடைஞ்ச அகத்திய முனிவரும் சினம் கொண்டு அவர் பார்வையால எரிந்து சாம்பலாகிறாரு சுந்தன். தன் கணவனை அழித்த அகத்திய முனிவரை பழிவாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தால மகாமுனி அகத்தியரால சாபம் பெற்று அழகிய உருவத்தில் இருக்கும் நீ உன் குணத்தால் இன்று முதல் அரக்கியாவாயாக அப்படின்னு சாபம் பெற்றாரு. அகத்திய முனிவரோட சாபத்தை பெற்ற தாடகை அகத்திய முனிவரை பழிவாங்க முடியல அப்படிங்கிற விரக்தியில தான் அரக்கியா வாழக்கூடிய மலையில தவம் செய்கிற வேள்வி நடத்தக்கூடிய எல்லா முனிவர்களுக்கும் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த தாடகை. இந்த தாடகையின் அட்டூழியம் தாங்க முடியாமலும் இந்த தாடகை மீறி நம்மளால தவம் செஞ்சிட முடியாது அப்படிங்கிற பயத்தாலையும் விஸ்வாமித்திர முனிவர் ராமனின் தந்தையான தசரத மன்னன்கிட்ட முறையிடுறாரு. கரசன் ராவணனின் உறவினர் சுபாகுவும் தாடகையின் மைந்தன் மாரீச்சன் அவர்களின் மாய சக்தியா எமது புனித வேள்விகளை எமது அனுஷ்டானங்களை நடக்க விடாமல் செய்கிறார்கள். தசரத மன்னனோட ஆணையை ஏற்ற ராமனும் விஸ்வாமித்திரர் முனிவரோட தாடகை அழிக்க கிளம்பி வர்றாங்க. இந்த விசித்திரமான காலடி சுவடுகள், இந்த சுவடுகள் அறைக்கு தாடகையுடைய தாடகையா? 6 காலம் வரை இந்த வனப்பகுதி எங்கும் தாடகையினுடைய அதிகாரம் தான். இந்த இடத்திலிருந்து ஒருவரும் உயிருடன் திரும்பி போக முடியாது. என்னதான் அட்டூழியம் செஞ்சாலும் அவ ஒரு பெண், அவளை எப்படி நான் கொள்வது அப்படின்னு ராமர் நினைச்சு தயங்குறாரு.
இந்திரன் முதலானவரையும் தோற்று ஓடும்படி செய்த இவளை பெண் என நினைக்கலாமோ அப்படின்னு விஸ்வாமித்திரரும் ராமர்கிட்ட சொல்றாரு. ராமரும் நான் செய்ய போகும் செயல் அறமில்லாததாக இருந்தாலும் முனிவரின் கட்டளையை ஏற்று செயல்படுவதே தனக்கு அறமாகும் அப்படின்னு தாடகையை பார்த்து அம்பு எய்துறாரு. இறுதியா ராமரோட அம்புக்கு இரையாகி சரிந்து விழுந்துடுறாங்க தாடகை. இறக்கிறதுக்கு முன் ராமனிடம் தன் பெயர் உலகின் எப்பொழுதும் விளங்கும்படி வரம் கொடுக்கும்படி தாடகை கேட்டிருக்காங்க. தாடகை மீது இரக்கம் கொண்ட ராமரும் நீ தென்கிழக்கு மூலையில் உதிக்கும் நட்சத்திரம் ஆவாய் அப்படின்னு வரம் கொடுக்கறாங்க. உன்னை தாடகை வெள்ளி என மக்கள் சொல்வார்கள் என வரமளித்தாராம். இந்த கதை கம்பராமாயணத்துல பாலகாண்டத்தில் தாடகை வதை படலம் அப்படிங்கிற பகுதியில இருக்கு. விட்டதுனால நான் போலடா, நான் போகணும்னு நினைச்சாதான் போவேன். ஃபயர் ஆட்டம். வர வழியில் ஒரு பழமையான மரம். மனுஷங்க மீச்சுதா யானை மீச்சுதா தெரியல, ஆனால் யாரை மீச்சிட்டாங்க. சாமி இருக்கா ரொம்ப நேரம் மலையேற்றத்துக்கு பிறகு நம்ம பார்த்த முதல் கோயில் தாங்க. சப்த கன்னிகளுக்கு இப்போ கோயில் வச்சுருக்காங்க, அதாவது சிலைகள் வச்சுருக்காங்க. சப்த கன்னிகள் அப்படின்னா 7 கன்னிகள், அதாவது பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி அப்படின்னு ஒரு 7 கன்னிமார்களுக்கு கோயில் வச்சுருக்காங்க. அதாவது ஒரே சிலையாக 7 பேரையும் வச்சு வடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம மலையேற வேண்டியதான். இன்னும் பக்கத்தில் தான் வந்துட்டோம், பக்கத்தில் தான் இருக்குது அந்த கோயிலும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அங்கே போய் தாடகை அம்மனையும் பார்த்துடலாம். சப்த கன்னிகள் சன்னிதி அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம கிளம்பி வந்துட்டுருக்கோம். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் வந்தோம். மேலே பார்த்தீங்கன்னா சத்தமாக கேட்டுட்டு இருந்துச்சு. சரி அங்கே தான் இருப்பாங்க, அங்கே தான் கோயில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பெரிய பிளாமரத்துக்கு இடையே தான் கோயில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பெரிய பிளாமரம் தெரிஞ்சது. ஏறினவங்களும் இறங்கி வராங்க சுற்றி நடந்து கோயில் வந்துச்சு. தாடகநச்சியம்மன் கோயிலுக்கு வந்தோடனே பிளாமரத்துக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா தாடகநச்சியம்மன் கோயில் இருக்குங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ராமர், லட்சுமணன், சீதா, அப்புறம் அனுமன் இருக்காங்க. அப்படி ஒரு மேடையில் வந்து அவங்க 4 பேத்துக்கும் சிலை வச்சு வழிபாடு செஞ்சுருக்காங்க. ராமர், சீதை, லட்சுமணன், ஆஞ்சநேயர் தான் இருக்காங்க. சாமி முருகா சாமி முருகா வாங்க சாமி முருகா வாங்க சாமி முருகா இருக்குது நிறைய இருக்கு பண்ணியா மணி அடினா சங்கீதனம் கோவிந்தா ஆஞ்சநேயவரத கோவிந்தா எல்லா பக்தரையும் காத்திரட்சிக்க வேண்டும் கோவிந்தா தாடகை அம்மனுக்கு கோவிந்தா நாம சங்கீதனம் கோவிந்தா கோவிந்தா பாட்டு பாருங்க எல்லாம் பாடலாம்
ஹரே ராம 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 ராம ரமணா கண்ணாணி ராதா ரமணா வேண்டுமரம் தந்திடுவாய் ஸ்ரீரங்க ராதா ரமணா வேண்டுமரம் தந்திடுவாயே ஸ்ரீரங்க ராதா ரமணா வேண்டுமரம் தந்திடுவாயே ஸ்ரீரங்க ராதா ரமணா வேண்டுமரம் தந்திடுவாயே ஸ்ரீரமாதே காலத்தை வீணாய் கழிக்காதே பன்னீருவடியை தினம் மறவாதே காலத்தை வீணாய் கழிக்காதே எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் பொய் இன்றோ நாளையோ நடப்பது மெய்மை எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் பொய் எல்லாம் வாசுதேவா வனமோகன ராதா ரமணா வனமாலை வாசுதேவா வனமோகன ராதா ரமணா வனமாலை வாசுதேவா வனமோகன ராதா ரமணா வனமோகன ராதா ரமணா வனமோகன ராதா ரமணா சசிவதன சரசிக நயனா ஜெகன்மோகன ராதா ரமணா சசிவதன சரசிக நயனா ஜெகன்மோகன ராதா ரமணா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையையும் பொறுத்தருள் பக்தர்களுக்கு காட்சி தர வேண்டும் தாடையம்மனுக்கு கோவிந்தா போற்றியோம் சத்குருநாதனே போற்றியோம் சச்சிதானந்தனே போற்றியோம். தாடகநாச்சி அம்மன் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. தாடகநாச்சி அம்மன் கோயில் வந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு போகல. இங்கேருந்து நம்ம இன்னொரு கோயில், அதாவது இன்னொரு வியூ பாயிண்ட்டுக்கு போக போகிறோம். அது வந்து 4600 அடி உயரம், அதாவது இந்த மலையோட உச்சி அங்கேருந்து தான் தீபம் ஏற்றுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் 2-3 இடங்களுக்கு போயிட்டு தான் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப பழமையான வரலாறு கொண்ட இந்த தாடகை அம்மன் இங்கே எப்படி பொள்ளாச்சிக்கு வந்தாங்க, பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய மலையில் எப்படி இந்த அம்மனுக்கு கோவில் கட்டினாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் FTF.